ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரேமா நரசிம்மன். அதாவது இன்றைக்கி டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக். என்னென்னா, நம்ம எல்லாருமே நம்ம ஃபேஸ் வந்து அழகாக வச்சுக்கணும், ரொம்ப அட்ராக்ஷனாக வச்சுக்கணும்னு நினைப்போம். அதே சமயத்தில் மேக்கப்பும் பண்ணணும். ஆனால் மேக்கப் எவ்வளோ நேரத்தில் பண்ணணும்? 15 மினிட்ஸ்க்குள்ளே மேக்கப் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் வேணும்? நமக்கு மேக்கப் திங்ஸ் வேணும். மினிமம் மேக்கப் திங்ஸ் தான். அதே சமயத்தில் மேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்? மோர் லைவ்லியாக இருக்கணும், யங்கராக இருக்கணும், அண்டு பாலிஷிங்காகவும் இருக்கணும், பளபளன்னு வேறு இருக்கணும். அது பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது இது வந்து எல்லாமே 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணுற மேக்கப். நீங்கள் மேக்கப் பண்ணோடனே எப்படி இருக்கணும்னா, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அதே சமயத்தில் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இருக்கணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். அந்த க்ளீன் மேக்கப்பில் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அண்டு க்ளீனாக வரும், ஈவனாக வரும். அது உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து இருக்கும். காத்தால பண்ணிங்கன்னா மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் கூட அது இருக்கும். உங்களுடைய மேக்கப் வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாது. அதனால் அது பண்ணும்போது என்னென்னா, டல்லாவோ இல்லை பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்கும்போது எப்படி தெரியுமா எங்கே பார்க்குறோன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் எங்கே இருக்குன்னா, இந்த சீக்ஸ், இந்த காதுக்கு கீழே இந்த ஸ்கின்னில் போட்டு பாருங்கள். ஸோ இந்த ஸ்கின்னோட இந்த ஸ்கின் வந்து 1% வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும். அது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் அப்படியே ஃபவுண்டேஷன் கிடைக்கிறது. அதாவது அது கன்சீலராகவும் இருக்கும், அதுலேயே பவுடராக இருக்கும், அதுலேயே சன்ஸ்க்ரீனும் இருக்கும், எல்லாமே சேர்ந்து இப்போ கிடைக்கிறது. ஓகே, நீங்கள் ரொம்ப ஃபேராக இருந்தீங்கன்னா கூல் ஷேடாக இருக்கட்டும், நீங்கள் மாநிறமாக இருந்தீங்கன்னா வார்ம் ஷேடு. இந்த செலெக்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணணும். ஃபவுண்டேஷன் வந்து எப்படி போடணுன்னா, உங்களுடைய ஃபிங்கர்ஸ், இந்த 2 விரல் வந்து மேஜிக் பண்ணும். அதாவது பொட்டு பொட்டாக வச்சு இந்த வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த 2 விரலில் தான் நீங்கள் வந்து ஸ்வீப் பண்ணணும். அதாவது கண்ணுக்கு மேலே, கண்ணுக்கு கீழே, அண்டு மவுத்து, சின்னு, இந்த சைட்ஸு எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபேஸில் நீங்கள் ஃபவுண்டேஷனே போடாது இருக்கணும். அந்த மாதிரி தெரியும். எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அங்கே கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க, எங்கே ப்ராப்ளம் இல்லையோ அங்கே கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ். எப்போவுமே நீங்கள் ஐப்ரோ பண்ணும்போது மேலே வந்து ஐப்ரோ எடுக்காதீங்க. ஐப்ரோ பென்சில் வந்து எப்போவுமே வந்து டார்க் ப்ரௌன் ஆர் பிளாக், ரொம்ப பிளாக்காக வரையாதீங்க. ப்ரௌன் போட்டுட்டு எங்கெங்கே ஃபில்லப் இருக்கோ அங்கே மட்டும் அந்த ஃபில் பண்ணிங்கன்னா அது நேச்சுரலாக வரும். அதுக்குன்னு ப்ரஷ் இருக்குது, அந்த ப்ரஷ்ஷை போட்டு நீங்கள் வந்து ஐப்ரோஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஆரஞ்சு, பிங்க்கு அந்த மாதிரி. அப்படி கிடையாது. உங்களுடைய ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபேர் கம்ப்ளெக்ஷன் வந்து நீங்கள் வந்து மரூன் போட்டுக்கோங்க. அதே டார்க்கர் சைடில் இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் ஆட்டம் இல்லைன்னா கோரல் கலர், அது ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்கும். சரி, நான் லிப்ஸ்டிக்கே போடலை அப்படின்னு வெறும் லிப் கிளாஸ் வாங்கி வெறும் லிப் கிளாஸ் மட்டும் போடுங்க. லிப்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். லிப்ஸ்டிக் நான் லிப் கிளாஸ் மாதிரி அதே மாதிரி லிப்ஸ்டிக் பென்சில்ஸ் கிடைக்கும், அதை கூட நீங்கள் லிப் மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம். சரி, அடுத்தது வந்து உங்களுக்கு ஐஸ். ஐஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிறைய பேருக்கு ஐஷேடோ பிடிக்கும். ஐஷேடோ எப்போவுமே வந்து என்னென்ன சாரியில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதெல்லாம் போடாதீங்க. லைட்டு பிங்க், இந்த பேஸ் வந்து எப்போவுமே லைட் பிங்க்கு போட்டுட்டு அது போட்டிங்கனாலே கண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி மஸ்காரா நீங்கள் போட்டுட்டு அதில் என்னென்ன கொஞ்சோண்டு பவுடர் எடுத்து போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் டைம் போட்டிங்கன்னா மஸ்காராவோட அந்த ஹேர் வந்து ஐலாஷஸ் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும் அது. அடுத்தது வந்து அண்டர் ஐயில் வந்து நீங்கள் வந்து என்ன போட போகிறீங்க அப்படின்னா மை போடுவீங்க இல்லையா, ஐ லைனர் போடுவீங்க. ஸோ இந்த ஐலைனர் போடும்போது என்ன அப்படின்னா நிறைய வந்து கோல் பென்சில்லாம் கிடைக்கும். இந்த பென்சிலை போட்டு இது பண்ணாதீங்க, அது வந்து ஒரு தண்ணியில் போட்டோ இல்லை ஏதாவது க்ரீமில் டச் பண்ணிட்டோ நீங்கள் வந்து வரையலாம். ஓகே, உங்களுடைய கண்ணு ரொம்ப பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெரிய கண்ணாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, அந்த கண்ணுக்கு முதல்ல ஆரம்பத்துலேருந்து நடுவு வரைக்கும் கொஞ்சம் திக்காக போட்டுட்டு கீழே சைடில் வந்து அங்கே தின்னாக போட்டுங்க. இது பெரிய கண்ணை வந்து அழகாக சின்னதாக காமிங்க. எனக்கு கண்ணே ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே தின்னா போட்டு வெளியில் வரும்போது திக்காக வரைஞ்சிக்கோங்க. அப்போது ஐஸ் வந்து அழகாக அப்படி ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஐப்ரோ பென்சில் போட்டாச்சு, மஸ்காரா போட்டாச்சு, ஐலைனர் போட்டாச்சு, எல்லாம் போடும்போது உங்களோட கண்ணு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம ப்ளஷ்ஷான்னு ஒன்று பண்ணுவோம். அதாவது அந்த காலத்தில் வந்து ரூஜ் அப்படிங்கிறது, அதை வெக்கப்பட்ட முகம் செவக்கும் தெரியுமா அது. அப்போது இந்த காலத்தில் வந்து அதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக போடாதீங்க, ஏன்னா போட்டிங்கன்னா ஆடாக தெரியறது. அதுக்கு ப்ரான்ஸ்னு ஒரு கலர் பவுடர் கிடைக்கும்.
அது வந்து எல்லா காஸ்மெட்டிக் கடையிலையும் கிடைக்கும். ஜஸ்ட் எடுத்து டஸ்ட் பண்ணிவிட்டு போடிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபேஸ் வந்து மேக்கப் போட்டாலும் போடாத மாதிரி அவ்வளோ அழகாக என்ஹான்ஸாக காமிக்கும். ஒண்டர்ஃபுல் லுக்காக இருக்கும். இது வந்து நீங்கள் எல்லாமே 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். பண்ணிவிட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் போடலாம். ஸோ இது என்ன பண்ணணும், நீங்கள் லைக் பண்ணணும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் பெல் பட்டன் கொடுக்கணும். தேங்க்யூ.